நேர்களே, இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் காலம் வந்துருச்சு. இந்த வெயில் காலத்துக்கான உகந்த ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த வெள்ளரி பழம். ரொம்பவே குளிர்ச்சியானது, உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சது. இதை வந்து எப்படி வந்து ஜூஸாக எப்படி சாப்பிட்லாம், ஜூஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை கட் பண்ணியும் சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறது என்னன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, வெள்ளரி பழத்தை எடுத்திருக்கேன். நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்ல எல்லோயிஷாக இருக்கிற மஞ்சள் நிறத்தில் இருக்கிற இந்த வந்து வெள்ளரி பழத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளரி பழத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ அதே கட் பண்ணிக்க, ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ அதே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளரி பழத்தை கட் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், உள்ளே வந்து விதை அப்படி ஆரஞ்சிஷாக இருக்குது. இந்த சதை தான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம். திருப்பி வந்து இப்போ அது கட் பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அந்த விதையும் யூஸ் ஆகும். இப்போ நம்ம விதையை எது பண்ணல, விதையை எடுங்க. முதல்ல எடுத்துருங்க. உள்ளே இருக்க விதையை எடுத்து அந்த சதையை மட்டும்தான் இது பண்ணணும். பாருங்கள், உள்ளே இருக்க விதையெல்லாம் அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். எப்படி பப்பாளி பழத்தில் எல்லாத்துலேயுமே வருமோ அந்த மாதிரி உள்ளே இருக்க விதைகள் மட்டும்தான். அதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக அப்படியே வந்துடும். அதுவே ஒரு ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே வெயிலுக்கு ரொம்ப நல்லது. வெள்ளரி பழம் சாப்பிட்றது வந்து வெள்ளரி பழத்தோட வெள்ளரி பழம் வந்து ரொம்ப நல்லது வெள்ளரிக்காயை விட. இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. இப்போ வந்து அந்த விதையை நம்ம நீக்கினதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இருக்கும். புடலங்காய் எல்லாத்துலேயுமே நம்ம நீக்கிறோன்னா விதை எப்படி நீக்கிறோன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த சதையை மட்டும் எடுக்கணும். தோல் ரொம்ப லேசாக தான் இருக்கணும், பிரச்சனை. அப்படியே நீங்கள் ஸ்பூனால் எடுத்திங்கனாவே வந்துடும். இப்போ வந்து உள்ளே இருக்கிற இந்த வெள்ளரி பழத்தில் உள்ளே இருக்கிற விதைகள்லாம் நம்ம எடுத்துட்டோம். அந்த விதைகள்லேயே நம்ம காய வச்சு உபயோகப்படுத்தலாம். அதை எந்த மாதிரினா அடுத்ததில் நான் வீடியோவில் சொல்கிறேன், என்னோட வீடியோவில். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்க சதையை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், அழகாக அந்த சதை வந்து அப்படியே நம்ம வறண்டோம்னா அப்படியே வந்துடும் சதை. அப்படியே நமக்கு எப்படி வேணுமோ நல்லா பழுத்துது பாருங்கள், அழகாக புல் மாதிரி வருது பாருங்கள். அந்த இது அப்படியே அதை எடுத்துருங்க, அந்த பழத்தோடதை பாருங்கள். உள்ளே இருக்க சதை நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது, புல் மாதிரி இருக்குது. ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. அப்படியே மேஷ் பண்ணணும். அப்படியே அழகாக ஸ்பூனில் எடுத்தோன்னா நமக்கு வந்துடும். அது அந்த உள்ள சதை எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நல்லா அப்படி மசிச்சிங்கனாவே அது நல்லா, அது ஏற்கனவே நல்லா வெந்த இது மாதிரி தான் இருக்கும். நல்லா மசிச்சிருங்க. மசிச்சுட்டு என்ன பண்ணணுன்னா, அதில் கொஞ்சோண்டு வெல்லம் இவ்வளோ தேவையான கொஞ்சமாக வெல்லம். ஜீனி போடாதீங்க. எப்போதுமே ஜீனியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சக்கரை, அந்த சுகர் வேண்டாம். இந்த வெல்லம் போடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது, இரும்பு சத்தும் கூட. இப்போ அதை போட்டு நல்லா மேஷ் பண்ணுங்கள். நல்லா வந்து அப்படியே அமுக்கி எவ்வளோ கருமோ அதுவே ஜூஸ் மாதிரி நல்லா வந்துடும். பாருங்கள், மேஷ் பண்ண அப்படியே ஜூஸி அப்படியே வந்துகிட்டே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நல்லா எவ்வளோக்கு வேணுமோ மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெள்ளரி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானது, வெயிலுக்கு ரொம்பவே நல்லது. இதை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவ்வளோ, இது பாருங்கள், ஒரு டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். இதில் வெல்லம் போட்டிருக்கோம். உடம்புக்கு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு இது அப்படின்னா வெள்ளரி பழ ஜூஸ் சாப்பிடுங்க. ஒன்றுமே கிடையாது, மிக்ஸி எதுவுமே தேவையில்லை. அப்படியே நீங்கள் கரண்டியால் அப்படி கிண்டிங்க அப்படின்னாலே அது வந்துடும். நல்லா மசிஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நம்ம ஹெல்த் இஸ் வெல்த்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த்.